வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். 12ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய இயல் 1 அதில் இருக்கிற உரைநடை உலகம் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்குறோம். 11, 12ஆம் வகுப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருப்பவர்களுக்கு பயன்படக்கூடிய பல்வேறு காணொளிகள் இந்த சேனலில் கிடைக்கும். நீங்கள் தேவை அப்படின்னா என்ன செஞ்சுக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். பாடப்பகுதி நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிறது தான். பலரும் இதற்காக மொழியினுடைய அடையாளத்தை மீட்பதற்காகவும் மொழியின் அடையாளத்தை உலகிற்கு அம்பலப்படுத்துவதற்காகவும், அதாவது தெரியப்படுத்துவதற்காக பல்வேறு தரப்பினர் என்ன செஞ்சுருக்காங்க, பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். அதில் நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய பணிகளை குறித்து தான் நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம், பார்க்க இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை கட்டாயம் என்ன செய்யணும், அந்த அறிந்திருந்தால்தான் எதிர்கால இலக்கு என்ன அப்படிங்கிறத நோக்கி நாம் அடையிறதற்கான முயற்சியை செய்ய முடியும். அது மாதிரி அத்தகைய அந்த முயற்சியை நம்மளுடைய இன வரலாற்றையும் நம்மளுடைய கடந்த காலத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு எதெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, பண்பாடு, இந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த செய்திகளில் இருந்து அதனுடைய அடிப்படையில் தேடி தொகுத்த ஆளுமைகளில் முக்கியமானவர் தான் நாம் பார்க்க இருக்கிற மயிலை சீனி வெங்கடசாமி அவர். இவர் இதழ் ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். அதுக்கப்புறம் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியபடியே இவர் எழுதி முடித்த புத்தகங்கள் நிறைய இருக்குது. தமிழர் தம் பெருமையை உணர உதவக்கூடிய புதையல்களாக இவருடைய மயிலை சீனி வெங்கடசாமி அவருடைய படைப்புகள் எல்லாமே இருக்கு. இவருடைய இளமை கால வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மயிலை சீனி வெங்கடசாமி 16/12/1900 இந்த ஆண்டு சென்னை மயிலாப்பூரில் பிறந்திருக்கிறாரு. இவருடைய தந்தை சீனிவாசன் சித்த மருத்துவராக இருக்கிறாரு. அவருடைய அண்ணன் கோவிந்தராசன், இவர் பள்ளி தமிழ் ஆசிரியராக இருக்கிறார். இவர் அந்த மாதிரி சித்த மருத்துவர். அவர்களும் சித்த மருத்துவர்னால் நிறைய ஓலைச்சுவடிகளில் பாடல்களை பார்த்து அந்த மாதிரி மருந்துகள் தயார் செய்வது, அப்படி தமிழோடு தொடர்புடையவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணனும் தமிழாசிரியர் அப்படிங்கிறதுனால இவருக்கு இயல்பிலே தமிழின் மீது ஒரு பற்று ஏற்படுவதற்கான சூழல் அதிகமாக இருக்கிறது. அதனால் இவர் என்ன செய்கிறாரு, தமிழின் மீது ஒரு தனியாத பற்றும் நுணுகி ஆராயும் திறனும், எதை எடுத்தாலும் என்ன செய்கிறது, ரொம்ப நுணுக்கமான முறையில் ஆராய்ந்து அதில் என்ன உண்மை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இவர் அந்த தன்மை உடையவராக இருக்கிறார். தந்தையினுடைய சித்த மருத்துவ பின்புலம், அண்ணனின் தமிழ் பின்புலம், இது ரெண்டையும் ஒரு வரலாற்று ஆய்வாளராக இவரை உருவாகுவதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. மாதிரி தமிழ் பற்று அப்படிங்கிறது இவருக்கு முன்னோர் வழியாக கிடைத்த சீதனம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவருடைய வீட்டில் பார்த்தோன்னா ராமாயணம், மகாபாரதம் இது போன்ற நூல்கள் எல்லாமே என்ன செய்யுது, ஏட்டுச்சுவடிகளாக இருக்கிறது. ஏடுகளில் எழுதி வைக்கப்பட்ட ஏட்டுச்சுவடிகளாக இருக்கிறது, புத்தகங்களாக இல்லாமல் ஏட்டுச்சுவடிகளாக இருக்கிறது. இந்த ஏட்டுச்சுவடிகளை எடுத்து புரட்டி பார்க்கும்போது அவருக்கு எதுவுமே புரியலை. முதல்ல சிறு பிள்ளை அப்படிங்கிறதுனால அவருக்கு எதுவும் புரியலை. ஆனால் அவருக்கு அப்போவுமே ஒரு விதை ஊன்றப்பட்டு இருக்கிறது. என்னென்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், எடுத்து அதை படித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக அப்போவே என்ன செய்ய வேண்டும், எழுந்து விட்டது. பின்னால் அவர் செய்ய புகுந்த இலக்கிய வரலாற்று கல்வெட்டு ஆராய்ச்சிகளுக்கு அன்றே அவருடைய மனதில் இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஏட்டுச்சுவடியை நம்மளும் படிக்கணும், அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதை அவருடைய மனதில் அப்பொழுதே தோன்றிவிட்டது. அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி பெற்று தொடக்கப்பள்ளியில் 25 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றுறாரு. பாடம் கற்பிக்கக்கூடிய நேரத்தை போக மற்ற நேரங்களில் எல்லாமே அவர் பள்ளி சாராத, அதாவது பள்ளி அல்லாத ஆய்வாளராக தம்மை உருவாக்கி கொண்டார்.
அப்புறம் கட்டுரையோ நூலோ இது எழுதுறதாக இருந்தாலும் அதை என்ன செஞ்சுக்கூடாதுன்னா அது சார்ந்த அந்த செய்திகளை எல்லாத்தையும் தரவுகளை எல்லாத்தையும் சேகரித்து அந்த ஆய்வுக்கு ஏற்றாற் போல் அதை ஒப்பிட்டு அதில் ஏதாவது இவருக்கு புரியாத அல்லது சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய பகுதி இருந்தால் அதை கேட்டு மற்றவங்ககிட்ட அதை குறித்த அறிவு உடையவர்கள், அதை தெளிந்த நுட்பத்தோடு ஆராய்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்களை அணுகி அவர்களிடம் இது சார்ந்த செய்திகளை இவர் கேட்டு உள்வாங்கிக்கிடுவார். சரியா? இதில் விபுலானந்த அடிகள் அவர் பழகிய ஆளுமைகளில் சிலர் கா சுப்பிரமணியனார், திரு வி.க. தே.பொ.மி., ச.த. சர்க்குணர், இவங்க எல்லாருமே என்னதுன்னா அறிஞர் பெருமக்கள். இவங்களோட நட்பு கொண்டு இருக்கிறாரு. இவங்களோட கிடைச்ச நட்பு காரணமாக இவர் எழுதின ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் வெளிவந்த இதழ்கள் பாருங்க: குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்பாசிரியன், லக்ஷ்மி, இது போன்ற இதழ்களில் இவருடைய கட்டுரைகள் எல்லாம் வெளிவருகிறது. இவருடைய தொடக்க கால ஆய்வுகள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல அவருடைய எழுத்து பணி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தொடக்க கால ஆய்வு 1934 தேப்ப மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டை அதில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை பள்ளியில் ஒரு தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டுக்கு இவர் பேச்சாளராக ச.த. சர்க்குணர் அப்படிங்கிறவரை கூப்பிடுறாரு. அந்த மாநாட்டினுடைய இந்த பேச்சு ச.த. சர்க்குணர் பேசக்கூடிய பேச்சினுடைய பொருள் என்னது அப்படின்னு பார்த்தா கிறித்தவமும் தமிழும் அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேசுகிறார். இந்த கிறித்தவமும் தமிழும் அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேசின அந்த கருத்துக்களை நம்மளுடைய மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் என்ன செய்கிறார், உள்வாங்கிறாரு. அந்த உரையை கேட்டதுக்கப்புறம் அந்த ஆர்வத்தில் இவர் கிறித்தவமும் தமிழும் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறார். இந்த நூல் தான் மயிலை சீனி வெங்கடசாமியினுடைய முதல் நூலாக இருக்கிறது. இப்போ ஏதோ உரையை கேட்டோம் அப்படியே போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த உரையை உள்வாங்கியதோடு அதனால் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக அந்த தாக்கத்தின் காரணமாக இவர் என்ன செய்கிறார், ஒரு நூலை எழுதுகிறார், கிறித்துவமும் தமிழும். அதோட முடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதோடைய தொடர்ச்சியாக அடுத்து என்ன செய்கிறாரு அப்படின்னா தமிழினுடைய பழைய இலக்கியங்கள், தொல்கலை, தொல் எழுத்து இது எல்லாத்துலேயும் இவருக்கு ஈடுபாடு அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த ஈடுபாடு காரணமாக பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் இந்த நூல்கள் எல்லாம் இவர் இயற்றுறாரு. இந்த சமயத்தை சார்ந்தவர்கள், அந்த பௌத்தம் சமணம் சமயத்தை சார்ந்தவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் அவர் எந்தவித காழ்ப்புணர்வும் இன்றி, காழ்ப்புணர்வுனா எந்த ஒரு வெறுப்பு பாகுபாடு உணர்வு எதுவும் இல்லாமல் நடுநிலையோடு நின்று அந்த நூல்கள் வாயிலாக என்ன செய்கிறார், அவருடைய கருத்தை வெளிக்கொடுக்கிறார். அடுத்து சமயம், மானுடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு, இந்த போன்ற பல துறைகளில் இவருடைய கவனம் போகுது. இப்போ சமயம்னா மதங்கள். இப்போ அவர் எழுதின நூல் பார்த்தோன்னாலுமே கிறித்தவமும் தமிழும் எழுதியிருக்காரு, சமணமும் தமிழும் எழுதியிருக்காரு, பௌத்தமும் தமிழும். இப்போ இதில் ஒவ்வொரு மதங்களை குறித்து அவர் வர்றார். இதை பிரித்து மானுடவியல், மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி, மனிதனை குறித்த அந்த செய்தி, அதை என்ன செஞ்சிருக்கிறார், எழுதியிருக்கிறாரு. தமிழகத்தினுடைய வரலாறு, அப்புறம் தொல்பொருள் ஆய்வு, பழமையான பொருட்கள், அழிந்து போன பொருட்கள், இந்த தொல்பொருளை குறித்த ஆய்வு, கலை வரலாறு, 63 கலைகள் இருக்கிறதும்பாங்க. அந்த 63 கலைகளை குறித்த கலை வரலாறு எழுதியிருக்கிறாரு. மொழியை குறித்த ஆய்வும் செய்து மொழி ஆய்வு, இந்த எழுத்துக்களினுடைய தோற்றம், எழுத்துக்களின் வடிவம், இது எல்லாம் பற்றி அந்த மொழியினுடைய ஆய்வு, பிற மொழிகளோடு கொண்டிருக்கக்கூடிய தொடர்பு என்ன, இது போன்ற ஆய்வுகள் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, செய்திருக்கிறார். இப்போ குறிப்பாக பார்த்தோன்னா கல்வெட்டு ஆய்வில் இவருக்கு ரொம்பவே பயிற்சி அதிகம். தமிழ் எழுத்தியலின் வளர்ச்சியை ரொம்பவே நுட்பமாக தெரிந்தவர்.
ஏன்னா கல்வெட்டுகளில் ஆராய்ச்சி நிறைய செய்திருக்காரு. அப்படிங்கும்போது அந்த எழுத்தியலுடைய வளர்ச்சி குறித்து எப்படி எப்படி அந்த கல்வெட்டு இப்போ 2ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு எப்படி இருக்குது, 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, அடுத்து 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு அப்படின்னு அந்த ஒரு ஆண்டுகள் அந்த நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டுகளை விட முந்தைய கல்வெட்டை விட பிந்தைய கல்வெட்டில் எந்த மாதிரியான எழுத்தியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோன்னா வட்டெழுத்து, கோள் எழுத்து, தமிழ், பிராமி இதெல்லாம் இவருக்கு ரொம்ப தெரிந்த ஒரு எழுத்தாக இருக்கிறதுனால இவர் சாசனங்களை எளிதாகவே வாசிக்கிறார். இந்த மாதிரி கல்வெட்டுகளில் எழுதப்பட்ட செப்பேடுகள், கல்வெட்டுகளில் எழுதப்பட்ட இந்த எழுத்துக்களை ரொம்ப தெளிவாக இவர் வாசிக்க தெரிந்தவராக இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் வரலாறு, இலக்கியம், கலையியல், சமயம் என பல துறைகளில் இவர் நூல்களை எழுதியிருக்கிறாரு. அது இவருடைய பன்முக அறிவை நமக்கு காட்டுகிறது. அப்புறம் மயிலை சீனி வேங்கடசாமி, அந்த மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி, அறிவின் வாயில்களை நோக்கியே அவர் கால்கள் நடந்தன, நூலகங்களே அவரது தாயகங்கள் ஆயின. நூலகம்தான் எப்போதும் அவர் இருந்து படித்து, ஏன்னா அவர் எழுதினது எல்லாமே ஆராய்ச்சி நூல்கள், ஆய்வு கட்டுரைகள். அப்படின்னா பல நூல்களில் இருந்து தரவுகளை எடுத்து அந்த தரவுகளை ஒப்பிட்டு பார்த்து என்ன கூறுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆய்வு நோக்கத்தோடு சொல்கிறது. அப்போது அதுக்கு தேவையான அந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே அவர் நூலகங்களில் இருந்து என்ன செய்கிறாரு, எடுக்கிறாரு. அதுதான் அவர் தமிழ் தேனி, தமிழ் அப்படிங்கிற தேனியை உறிந்து கொண்டே இருக்கிற, தேனை உண்டு கொண்டு இருக்கக்கூடிய தேனியாக இருக்கிறார். அறிவின் வாயில்களை நோக்கி தான் அவர் நடக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. வரலாற்று ஆய்வுகள், இவர் பற்றி எழுதிய வரலாற்று ஆய்வுகள் 1950களில் இது நமக்கு ஒரு 4 மதிப்பெண் வினாவாக கூட இருக்கிறது. பொது ஆண்டு காலம் அல்லது கிறிஸ்து பிறப்புக்கு அடுத்து இது கிறிஸ்து பிறப்புக்கு பின் உள்ள காலங்களில் 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி 9ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றிய ஆய்வில் இவர் ஈடுபடுறாரு. 3ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை உள்ள அந்த இடைப்பட்ட காலத்தில் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் இவங்களை பற்றிய நூல்களை தொடர்ந்து 3ஆம் நந்திவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னனை பற்றியும் இவர் எழுதுகிறாரு. இது தமிழில் இந்த மன்னனை பற்றிய எழுதப்பட்ட முதல் நூலாகவும் கருதப்படுகிறது. இது தவிர சங்ககால மூவேந்தர்கள், கொங்கு நாட்டு மன்னர்கள், துளு நாட்டு மன்னர்கள், களப்பிரர்கள் மற்றும் இலங்கை குறித்த வரலாறு இது எல்லாமே இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் முக்கியமானது. சங்ககால மூவேந்தர்கள், கொங்கு நாட்டு மன்னர்கள், துளு நாட்டு மன்னர்கள், களப்பிரர் மற்றும் இலங்கை குறித்த வரலாற்று நூல் இது எல்லாத்தையுமே இவர் எழுதியிருக்கிறாரு. இது மட்டும் அல்லாமல் அந்த நாட்டினுடைய வரலாறு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அரசியல், பண்பாடு மற்றும் கலை வரலாறுகளையும் என்ன செய்கிறாரு, இதில் பதிவு செய்கிறாரு. அடுத்து நூல்களில் படங்களில் இவர் என்ன செய்கிறாரு, அதில் வரக்கூடிய இப்போ ஒரு அழகுக்கலை சிற்பமாக இருக்கலாம், இல்லை அவங்க பயன்படுத்தின ஏதோ ஒரு முறையாக இருக்கலாம், அப்படி சொல்லி அவர் நூல்களில் வரக்கூடிய படங்கள் எல்லாம் அவராகவே வரைகிறாரு. அப்போ ஓவியம் வரையக்கூடிய ஒரு பழக்கமும் அவரிடம் இருக்கிறது. அப்போ அவருடைய கலைத்திறன் இதன் மூலமாக நமக்கு புலப்படுகிறது. இலக்கிய ஆய்வுகள் 1962 ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை மயிலை சீனி வேங்கடசாமி நிகழ்த்தினார். இப்போ 1962 ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவர் போய் தமிழ் துறையின் சார்பாக ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாரு. அந்த சொற்பொழிவு மூலம் அவரது ஆய்வு பயணம் இதுவரைக்கும் கல்வெட்டு, தொல்பொருள் ஆய்வு, கலை அந்த மாதிரி இருந்தது. ஆய்வு பயணம் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டுகள் இதை நோக்கி நகருது. அதன் விளைவா சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள், சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள், பழங்கால தமிழர் வணிகம், களப்பிரர் ஆட்சியின் தமிழகம், கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, சங்ககாலம், இந்த நூல்கள் எல்லாத்தையும் இவர் என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். இந்த நூல்கள் முக்கியமானது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆய்வு உலகில் மயிலை சீனி வேங்கடசாமியினுடைய பங்களிப்பு சொல்லணும் அப்படின்னா அது பல கோணங்களில் நம்ம தமிழக வரலாற்றை பல கோணங்களில் அவர் எடுத்துரைத்ததை தான் நம்ம சொல்ல முடியும்.
அதில் இந்த தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற நூல் வந்து இவருடைய முயற்சிக்கு ஒரு சிறந்த சான்று அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு அந்த சங்க இலக்கியம், அந்த சிலப்பதிகாரம், இந்த நூல்களில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாத்தையும் கொண்டு இந்த நூல் தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற நூலை எழுதுகிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் துளு மொழியையும் ஆராய்ந்து, துளு மொழியும் தமிழையும் ஆராய்ந்து ஒரு நூலையும் என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். அதுதான் மொழியை ஒப்பிட்டு ஆராய்ந்திருக்கிறாரு. குறைந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்கிய இவருடைய நுண்ணிய ஆய்வுக்கு சான்றாக இந்த தமிழ் மொழி துளு ரெண்டையும் ஒப்பிட்டு எழுதிய அந்த நூலை சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் இயலுக்கு தேவையான பல்வேறு ஆவணங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஆய்வு செய்யக்கூடிய பணியை இவர் செய்கிறார். பல்வேறு ஆவணங்கள், என்னென்ன செய்திகள்லாம் கிடைக்கும் அதெல்லாம் தொகுத்து அதை வைத்து ஆய்வு செய்யக்கூடிய பணியை இவர் செய்கிறாரு. இவர் எழுதின நூலான 19ஆம் நூற்றாண்டு தமிழ் அப்படிங்கிறது இலக்கியம் என்னும் நூல், தமிழ் இலக்கியம் என்னும் நூல் ஒவ்வொரு நூற்றாண்டையும் எந்த வகையில் ஆவணப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோடி நூலாக இருக்கிற, ஒவ்வொரு நூற்றாண்டையும் எந்த வகையில் ஆவணப்படுத்துவது, மக்களுக்கு காட்சிப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த 19ஆம் நூற்றாண்டு தமிழ் அப்படிங்கிற நூல் இருக்கிறது. அதுக்கப்புறம் மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுகிறாரு. இது ரொம்பவே அளப்பரிய ஒரு பணி அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். ஏன்னா இந்த நூலில் பார்த்திங்கன்னா மறைந்து போன கிட்டத்தட்ட 333 இலக்கிய இலக்கணம் தொடர்பான நூல்கள், அதை பற்றிய குறிப்புகளை இவர் அந்த நூலில் தர்றாரு. மறைந்து போன தமிழ் நூல்கள் நிறைய கால வெள்ளத்தில் அழிந்தது, அதுக்கப்புறம் செல்லரித்து போன ஓலைச்சுவடிகள், இதன் மூலமாக நமக்கு சில பகுதிகள் மட்டும் கிடைச்சிருக்கும். அப்படி இருந்த அந்த நூல்களை, அதை குறித்த செய்திகளை எல்லாத்தையும் ஆய்வு நோக்கில் பல்வேறு நூல்களில், இலக்கியங்களில் அந்த நூலை குறித்த செய்தி இருக்கிறத வைத்து தொகுத்து இவர் என்ன செய்கிறாரு, 333 நூல்களை பற்றிய குறிப்பை இந்த மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படிங்கிறதுல கொடுக்குறாரு. அதே மாதிரி தமிழ் மறுமலர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பன்மொழி புலமை, தமிழ் ஆய்வு மரபில் சொல்லாய்வு மேற்கொள்ளாத ஆய்வாளர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் அயல் நாட்டவர்கள் கூட இங்கே வந்தவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ கால்டுவெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழக இதை வந்து என்ன செஞ்சுருப்பார், அவ்வளோ அழகாக வந்து திராவிட மொழிகளின் ஒப்பியல் அப்படின்னு சொல்லி, ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலிருந்து எழுதியிருப்பார். அப்புறம் கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பார், நூல்கள் எல்லாம் எழுதியிருப்பார். இலக்கண நூல்களை எழுதியிருப்பாங்க அயல் நாட்டவர்கள். அந்த மாதிரி மொழியை குறித்த ஆய்வுகள் வந்து ஜான் சாமுவேல்லாம் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பார். இந்த மாதிரி இந்த நூல்கள் மொழியை குறித்து ஆய்வு செய்யாத ஆய்வாளர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். இப்படி நீண்ட வரலாறு கொண்ட இந்த மொழியினுடைய சொற்கள் ஒரு ஆய்வுக்குரிய சான்றுகள் நிறையவே இருக்குது. இந்த மயிலை சீனி வெங்கடசாமி இந்த சொல்லாய்வு பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வந்துட்டு இருந்தார். மாதிரி இந்த செந்தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு இதழில் இவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் எல்லாத்தையும் அஞ்சிரை தும்பி அப்படிங்கிற தொகுப்பாக வெளியிடுறாங்க. அஞ்சிரை தும்பிங்கிற பேரில் வெளியிடுறாங்க. மயிலை சீனி வெங்கடசாமி வந்து மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகள்லாம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சி உடையவராக இருக்கிறாரு. அதனால் மகேந்திரவர்மன் அந்த பல்லவ மன்னன் எழுதின மத்த விலாசம் அப்படிங்கிற நூலை, அது வந்து நாடக நூல், மத்த விலாசம் அப்படிங்கிறது நாடக நூல், அந்த நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கம் செய்கிறார். ஆங்கிலம் வழியாக அதை புரிந்து கொண்டு அதன் மூலமாக அவர் தமிழாக்கம் செய்கிறார். இப்போ தமிழ் பண்பாட்டிலையும் தமிழர் வரலாற்றிலையும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட மயிலை சீனி வெங்கடசாமியும் தமிழர் பண்பாட்டினுடைய தனித்தன்மையை நிறுவுறதுல ஒரு உறுதியான பார்வையுடையவராக இருக்கிறாரு. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியவியல் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே பேசப்பட்ட தமிழகத்தினுடைய வரலாற்றை அதிலிருந்து மீட்டெடுத்து திராவிட இயலாக அறிமுகப்படுத்தியதில் முக்கிய பங்கு நம்ம மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன், இது நமக்கு ஒரு 2 மதிப்பெண் வினாவாக இருக்கிறது. தாக்கெட நேர்ந்த போதும் தமிழ் கெடல்
அற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன். விரிபெறும் தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான். தாங்கட தனக்கு ஏதாவது கஷ்டம் துன்பம் வந்தால் கூட நேர்ந்த போதும் கூட தமிழ் கெடல் தமிழ் கெட்டு போகிறத ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவம் உடையவராக அண்ணல் இருக்கிறார். யார்? வேங்கடசாமி. விரிவரும் தமிழர் பறந்து விரிந்த பண்புகளை உடைய இந்த தமிழர்களுடைய மேன்மை எங்கும் ஓங்கிட செய்வது, பாரெங்கும் பரவிட அவருடைய புகழ் ஓங்கிட செய்வது தான் உயிர் பணியாக கொண்டு இந்த மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் என்ன செய்கிறார்? அவரை சிறப்பித்து கூறுகிறார். வீங்கிட மாட்டான், எந்த இதையும் இதிலிருந்து நீங்கிவிட மாட்டார். விளம்பரம் விளைதல் இல்லான். விளம்பரம் வேணும், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னா அவருக்கு விளம்பரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சதே கிடையாது. அதான் விளம்பரம் விளைதல், விளம்பரத்தை விரும்புதல் அப்படிங்கிறது இல்லாதவராக இருக்கிறார். அதே மாதிரி நான் அவர் சொல்கிற கூற்று பாருங்க, நான் கதைகளையும் நவீனங்களையும் எழுதுகிறவன் அல்லன், வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் ஆராய்ச்சி நூல்களையும் எழுதுகிறவன். நான் வெறுமனே ஒரு கதையையும் ஒரு புதினத்தையும் எழுதுகிறவன் கிடையாது. ஆனால் நான் வரலாற்று நூல்கள், தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்கள் இதையெல்லாம் எழுதக்கூடியவன். அதனால் ஆராய்ச்சி நூல்களை நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. இதை மிக சிறுபான்மையை தான் படிக்கிறாங்க. இதை நன்றாக தெரிந்து தான் ஆராய்ச்சி நூல்களை நான் எழுதுகிறேன். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் இதற்காக வருந்தி சொல்கிறார். யாருமே என்ன செய்கிறது கிடையாது, இந்த ஆராய்ச்சி நூல்களை வாங்கி அதை படிக்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு. வரலாற்றின் மீதுள்ள அவருடைய ஈடுபாடு, உழைப்பு இதெல்லாம் எடுத்துக்காட்டுறது. அவருடைய இந்த வரலாற்றை வரலாற்று சார்ந்த நூல்கள் எழுதியதை வைத்து நாம் என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து பார்த்தோம்னா மயிலை சீனி வேங்கடசாமி பல ஆய்வுகள் இந்த தமிழ் உலகுக்கு செஞ்சுருக்காரு. முதலாக வழங்கப்பட்டவை அறிஞருக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் அறிவு விருந்து படைத்தவை அப்படின்னு சொல்லி பல என்ன செய்து இருக்கு. மேலும் தமிழக வரலாற்று கழகத்திலும் தமிழ் புலவர் குழுவிலையும் உறுப்பினராக இருந்து மிகப்பெரிய தொண்டு ஆற்றியவர் தான் மயிலை சீனி வேங்கடசாமி. அவரை பாராட்டி 1962ஆம் ஆண்டில் தமிழ் எழுத்தாளர் சங்கம் கேடயம் வழங்குகிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற விருதை வழங்குகிறது. அதே மாதிரி இவருடைய ஓயாத தேடல், கடுமையான முயற்சி, தரவுகளை சேகரிக்கக்கூடிய அந்த பண்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மனிதருக்கு அறிஞர்கள் கூடி மணிவிழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் திருமணமே இந்த ஆராய்ச்சி பணிகளுக்கு தன்னுடைய திருமண வாழ்வு, அதாவது இல்லற வாழ்வு தடையாக இருக்கும் என்று எண்ணி ஆராய்ச்சிக்காகவே தான் இந்த இல்லறத்துக்குள்ளே போகாமல் இல்லற துறவியாக வாழ்ந்த பெருமைக்குரியவர் இந்த மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். இதில் முன்னாடி ஒரு பகுதி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், விடுபட்டுருச்சு. அதான் தமிழர் விளையாட்டு அழகு கலை அப்படிங்கிற இந்த பகுதி. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தை களப்பிரர்கள் ஆட்சி செய்தாங்க. அந்த மன்னர்களுடைய ஆட்சி தமிழக வரலாற்றில் சொல்லப்படுறது என்னென்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மரபு வழிபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே களப்பிரர்கள் ஆட்சி, இருண்ட காலம், அவர்களுடைய ஆட்சியில் அதிகமான தவறுகள் நடைபெற்றது, குற்ற செயல்கள் அதிகம் நடைபெற்றது அப்படிங்கிறதுனால அதை இருண்ட காலம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கண்ணோட்டத்தை மாற்றியவர் யார் அப்படின்னா இந்த மயிலை சீனி வேங்கடசாமின்னு சொல்லலாம். இந்த களப்பிரர்கள் குறித்த புதிய கண்ணோட்டத்தை களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பார், எழுதியிருப்பார். இப்போ இதே மாதிரி நமக்கு கம்பராமாயணம் நூல் எடுத்துட்டோன்னா கம்பராமாயணத்தில் ராமன் யாராக இருப்பார்னா அந்த கதை நாயகனாக இருப்பார். அவரை உயர்வாக வைத்து அந்த இலக்கியம் எழுதப்பட்டு இருக்கும். ஆனால் புலவர் குழந்தை என்ற புலவர் என்ன செய்வார் அப்படின்னா
ராவண காவியம்னு எழுதி அந்த ராவணனுடைய மாட்சி அவனுடைய சிறப்புகளை குறித்து அவனை பாட்டுடை தலைவனாக வைத்து அவனை கதாநாயகனாக வைத்து ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்தை அதில் உருவாக்கி இருப்பார். அதே மாதிரி இந்த களப்பிரர்கள் மேலே ஒரு புதிய கண்ணோட்டத்தை உருவாக்க செய்த ஒரு பெருமை வந்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களை சாரும். இப்போ கலையில் சார்ந்து தமிழில் வெளியான நிறைய நூல்களில் இவர் எழுதின அதுக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக இருக்கிறது யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தான். கலை ஆராய்ச்சிக்கு அவருடைய பலதுறை அறிவு, இளமை பருவத்திலே அவருக்கு கலையின் மீது இருந்த அந்த பற்று, அதோடு மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஓவிய கல்லூரியில் வந்து என்ன செஞ்சுருக்காரு, பயின்றதும் உதவியாக இருக்கிறது. இது மாதிரி கட்டடம், சிற்பம், ஓவியம் தொடர்பான இவருடைய ஆய்வுகள் எல்லாம் தமிழ் சமூக வரலாற்றுக்கே ஒரு புது வரவுகளாக இருக்கிறது. ஏன்னா அது சார்ந்து நிறைய பேர் அந்த இலக்கியங்கள்லாம் படைக்கலை. அப்படிங்கிறதுனால இவர் எழுதின அந்த தமிழர் வளர்த்த அழகு கலை அப்படிங்கிற நூல் வந்து கவின் கலைகள் குறித்து, அழகு கலைகளை குறித்து முதலில் வெளிவந்த ஒரு நூல்னு சொல்லலாம். இந்த நூலுக்கு தமிழக அரசினுடைய முதல் பரிசு என்ன செஞ்சது, கிடைத்தது. இதில் அதோடு மட்டும் இல்லாமல் இவர் எழுதுகிறார் பாருங்க, இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம், நுண்கலைகள், இசைவாணர் கதைகள், இதெல்லாம் பற்றி கலை பற்றிய இவருடைய பிற நூல்களாக இருக்கிறது. இறைவன் அதாவது சிவன் ஆடிய இந்த 7 வகை தாண்டவங்களை குறித்து இங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நுண்கலைகள், கலைகள் எல்லாத்தையும் பற்றிய ஒரு குறிப்புக்காக ஒரு நூல் என்ன செய்கிறாரு, எழுதுகிறாரு. அப்படி இவர் எழுதின இந்த மாதிரி நூல்கள் எல்லாத்துலேயுமே படத்தை வரைந்தது யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தான். ஏன்னா இவர் ஓவிய கல்லூரியில் படிச்சிருக்கிறாரு, ஓவியத்தின் மீது அதிக நாட்டமுடையவராகவும் இருக்கிறாரு. அதனால் அதில் வந்து எனக்கு நாட்டமுடையவராக இருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமியை குறித்து நாரணதுரை கண்ணன் அப்படிங்கிற ஒரு சொன்ன அவருடைய உருவ விவரிப்பு, 5 அடிக்கு உட்பட்ட குரல் வடிவம், 5 அடிக்கும் குறைவாக இருக்கக்கூடிய வடிவம் அவருடைய தோற்றம், அகன்ற நெற்றி, வட்ட முகம், அகலமான நெற்றி, வட்டமான முகம், எடுப்பான மூக்கு, பேச துடிக்கும் மெல்லுதடுகள், அப்புறம் 4 முழ வேட்டி, அப்புறம் காலர் இல்லாத முழுக்கை சட்டை, சட்டை பையில் மூக்கு கண்ணாடி, பவுண்டன் பேனா, கழுத்தை சுற்றி மார்பின் இருபுறமும் தொங்கும் மேல் துண்டு, அப்புறம் இடது கரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் புத்தகப்பை, இப்படியான தோற்றத்துடன் கன்னிமாரா நூலகத்தை விட்டு வேகமாக நடந்து வெளியே வருகிறாரு. அவர்தான் மயிலை சீனி வேங்கடசாமி. அதாவது அவருடைய தோற்றத்தை குறித்து இவ்வளோ விளக்கத்தை சொன்னது யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி, இந்த யார், நாரணதுரை கண்ணன் அப்படிங்கிறவர். அதே மாதிரி வரலாற்று ஆய்வுகளில் அவர் கண்டுபிடித்த ஒரு புதிய செய்தி, நமக்கு வந்து மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர் 3 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கான கொடிகள் தெரியும். சேரனுக்கு வில்லு, சோழனுக்கு புலியும், பாண்டியனுக்கு மீன் அப்படிங்கிறது மரபான ஒரு சின்னங்களாக இருக்குது. மற்ற சின்னங்களை பற்றி பெரும்பாலும் அந்த யாருக்குமே தெரியாத ஒன்றாக இருந்தது. இவர் சங்ககால பசும்பூன் பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் அவருடைய கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தார் அப்படிங்கிற செய்தி, அது எதுலன்னா அகநானூற்று நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத முதல்ல அறிந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த செய்தியை வெளியிட்டவர் யாருன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. இந்த மாதிரியான அரிய பல தகவல்களை எல்லாத்தையும், தரவுகளை எல்லாத்தையும் ஆய்வு நோக்கில் வெளியிட்டவர் தான் நம்முடைய மயிலை சீனி வேங்கடசாமி ஐயா அவர்கள். இப்போ இவருடைய வழியில், அவர் வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய அவருடைய சந்ததிகளாக இருக்கிற நாம நம்மளுடைய முதல்ல அவருடைய ஆராய்ச்சி நூல்களை படிக்கணும். அப்படி படித்தோன்னா தான் நம்மளுடைய நாட்டினுடைய வரலாறு என்ன, நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிய முறைகள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் என்ன, பண்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் என்ன செஞ்சுக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு பணியை செய்த இந்த மயிலை சீனி வேங்கடசாமியினுடைய அடியொற்றி அவருடைய பாதத்தை பின்பற்றி நாமும் வந்து என்ன செய்யணும், தமிழ் பணியை செய்வதற்கு நம்மால் முடிந்த வரைக்கும் தமிழ் நூல்களை கற்கவும் தேடி படிக்கவும் தேவையான நம்மளுடைய ஆர்வத்தை மாணவ கண்மணிகள் நீங்கள் என்ன செய்யணும், வளர்த்து கொள்ள வேண்டும்.
நன்றி.